அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது உண்டு. மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அத கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான் அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம நீதி தவறாம முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும் சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு. நீ உண்டு உன் வேலை உண்டு. வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது? வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. மிதுன ராசி அன்பர்கள், மீனத்துல பெயர்ச்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பாவம் மீனம்? 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல சனி பெயர்ச்சியாகி அமரும் போது சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படிம்பாங்க. பொதுவா ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு, 10ல ஒரு பாவி இருந்தாலும் அரசனை போல யோகம் வரும் அப்படின்னு. இப்ப 10ல பாவி சனி உட்கார்ந்துட்டு இருக்கான், உடனே எனக்கு சிம்மாசனம் கிடைச்சிடுமா, கிரீடம் கிடைச்சிடுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்க பாவி சனி பகவான். நீ எவ்வளவு ஓடுறியோ அவ்வளவுதான் உனக்கான நீ போய் சேர வேண்டிய ஊர் நீ சேரும். நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு பஸ் கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ ஓடிதான் போகணும். ஓடு, எவ்வளவு ஓடுறியோ நீ உன்னோட டெஸ்டினி அடைவ. இதுதான் சனியனோட கேரக்டர். இப்ப நான் பெரிய கோட்டீஸ்வரம் விட்டு பிள்ளைங்க, என் கீழே பல ஆயிரம் மக்கள் வேலை செய்யறாங்க. நான் போய் என்னத்துக்கு உழைக்கணும்? நான் கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு வேலை வாங்குவேன் அப்படின்னா மூளையாவது வேலை செய்யணும். மூளையாவது நீ கசக்கி புழியணும். உடம்பும் உழைக்கல, மூளையும் உழைக்கல அப்படின்னா உன் தொழில் முன்னேறது கேரண்டி கிடையாது. உன் தொழில் அப்ப என்ன டவுன்ஃபால் ஆயிடுமா? சனி நல்லா இருக்கான். சனி கெடுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? கொடுக்கவும் மாட்டான். ஸ்பூன் ஃபீடும் பண்ண மாட்டான். நீ எந்த உன்னோட தொழில் கிராஃப் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அதே ஸ்டேஜ்ல இருக்கும். பீக் ஏறவே ஏறாது. அப்ப ரொம்ப சிம்பிள். சனியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். கர்ம சனியை அப்படின்னா தொழில் சார்ந்து நம்மளோட உழைப்பு அப்படின்றத பன்மடங்கா பெருக்கணும்.
பன்மடங்கா பெருக்கணும் அப்படின்னா தொழில் முன்னேறது யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை இருக்கு. சனி ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா பாக்கி 8 கோள்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முறை நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா சினிமால நம்ம நிறைய டைலாக் பார்த்திருப்போம் இல்லைங்களா? விஜய் சார் பேசுவார். அந்த மாதிரிதான் சனியனோட குணாதிசயமும். ஒரு முறை அவர் முடிவு பண்ணிட்டாரு குடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரு. அதுக்கு நீ உழைக்கணும். உழைக்காம குடுப்பேனா? நான் குடுக்க மாட்டேன். அதுக்கு நான் ஆள் இல்ல. இதுதான் சனியினோட கேரக்டர். பொதுவா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு 8 மற்றும் 9க்கு அதிபன் சனி. அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து அமரும் போது என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தொழில் மேன்மேலும் வளரும். வாழ்த்துக்கள்.